கேர் சென்டருக்கு எல்லா ஃபாதர்ஸும் குழந்தைங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. அதே மாதிரியா மதர்ஸும் வருவாங்க. குழந்தைங்களை வந்து சைல்ட் கேர் சென்டர்ல சிசிடிவி கேமரா இல்லாதனால அங்க வந்து நிறைய பேர் வந்து ஹராஸ் பண்றாங்க. மனசு விட்டு பேசுறதுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பிரச்சனை பண்றதுனால முக்கியமா வந்து ஃபியூ அட்வொகேட்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தை அப்பா வந்து ஜாயின் பண்ணிடுவாங்கன்ற இதுல குழந்தை செப்பரேட்டா அப்பா கிட்ட இருந்து பிரிக்கணும்ன்ற நோக்கத்துல நிறைய பிரச்சனைகள் பண்றாங்க. ரீசெண்டா கூட ஒரு அப்பாவை வந்து அடிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இல்ல. ஃபியூச்சர்ல வந்து இந்த சொசைட்டியே ஃபாதர்லெஸ் சொசைட்டியா மாற போறது. சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சந்திக்க வரும் காப்பகத்தில் முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க கண்காணிப்பு கேமரா பொருத்த கோரி உயர்நீதிமன்ற வளாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். குடும்ப நல நீதிமன்றங்களில் நடைபெறும் விவாகரத்து வழக்குகளில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சந்திக்க நீதிமன்றம் குறிப்பிட்ட நாட்களில் சில மணி நேரங்கள் அனுமதி வழங்கும். அவ்வாறு அவர்கள் சந்திக்கும் இடமான நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் காப்பகத்தில் நடைபெறும் குளறுபடிகள் குறித்த புகார் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டது. பின் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் அம்மா பள்ளி அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாங்கள் எங்கள் குழந்தைகளை சந்திக்க வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை குறிப்பிட்ட சில மணி நேரங்களை நீதிமன்றங்கள் அனுமதிக்கின்றன. அவ்வாறு சந்திக்கும் இடம் மிகவும் குறுகியதாகவும் அதிக அளவில் கூட்டம் உள்ளதாகவும் இருப்பதால் குழந்தைகளிடம் அன்பாக மனம் விட்டு பேசுவதற்கான சூழ்நிலை இல்லை. மேலும் அங்கு வரும் சிறு வயது முதல் 18 வயது வரை ஆண் பெண் குழந்தைகள் இருவருக்கும் ஒரே கழிப்பறைதான் உள்ளது. எனவே அவர்களுக்கு தனித்தனியாக கழிப்பறைகள் அமைக்க வேண்டும். மேலும் சில வழக்கறிஞர்கள் தங்கள் சுயநலத்திற்காக தந்தையும் அவர்கள் குழந்தையும் சந்திப்பதற்கு தடையாக உள்ளனர். மேலும் நீதிபதிகள் ஒதுக்கிய நேரத்தில் குழந்தைகளை அழைத்து வராமல் வேண்டுமென்றே மிகுந்த தாமதத்தில் வந்து எங்கள் நேரத்தை குழந்தையுடன் பங்களிக்க முடியாமல் செய்து விடுகின்றனர். கடந்த வருடம் ஒருவரை வழக்கறிஞர் தாக்கியும் உள்ளனர். இது குறித்து பலமுறை நீதிமன்ற பதிவாளர் மற்றும் அனைத்து துறைகளிலும் புகார் அளித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே நீதித்துறை மற்றும் காவல்துறையும் சிறப்பு கவனத்தில் கொண்டு உடனடியாக காப்பக அறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்துதல் மூலம் இத்தகைய முறைகேடு நடைபெறாமல் இருக்க ஆவணம் செய்ய வேண்டும் என கூறினர். மேலும் அவர் கூறுகையில், இத்தகைய நிலைமை தொடர்ந்தால் தந்தை இல்லாத சமூகம் உருவாக்கப்பட்டு குழந்தைகள் சிறு வயதிலேயே போதை மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருங்கால சமுதாயம் கேள்விக்கு உள்ளாக்கப்படும். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். நிகழ்வில் பாதிக்கப்பட்டோர் இப்ராஹிம், முகமது ரஃபி, தருண்குமார், ஜெயகாந்தன் மற்றும் மோகனுடன் இருந்தனர்.